அது மழைக்காலம். காலையிலேயே வானிலை மாறி இருந்துச்சு. சில்லுன்னு காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, மழை வர போகுது. இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். யானை, குரங்கு, நரி, கழுதைப்புலி, கரடி, மான், ஜிப்ரா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கருப்பு மேகங்கள்ல இருந்து மழை வர ஆரம்பிச்சது. ஏஹே, எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தண்ணி. ஒரு பக்கம் எல்லா விலங்குகளும் மழையின் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது, இன்னொரு பக்கம் பறவைகள் எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. டீனுக்குருவி அவனுடைய குழந்தையோட கூட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ கூட்டுல தண்ணி விழ ஆரம்பிச்சது. அட, இவ்வளவு காலையில இவ்வளவு தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? அவங்க 2 பேரும் எழுந்துச்சு பார்க்கும்போது மழை வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, மழை பெய்யுதே, என் கூடெல்லாம் இந்த மழை தண்ணியாலேயே நனைஞ்சிடும் போல தெரியுது. எழுந்திரி முன்னா. 2 பேரும் அவங்க கூட்டை விட்டு வெளியேறி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மரக்கிளைக்கு கீழே நின்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் மைனாவோட நிலைமையும் இதுவாதான் இருந்துச்சு. அதோட கூடு ரொம்ப பெருசு. அந்த கூட்டுல நிறைய தண்ணியும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ ஐயோ, சிங்கியோட அப்பா, வாங்க வெளியே போலாம், இந்த கூடு விழுந்துரும் போல. அப்படி அவங்க மேல பறந்ததுமே அவங்க கூடு அவங்க கண்ணு முன்னாடியே கீழே விழுந்துருச்சு. அட கடவுளே, இப்படி எப்பெல்லாம் மழை வருமோ பறவைங்க எல்லாரும் அதால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சரியா மதிய நேரம் எல்லாரும் சிங்கராஜாவை பார்க்க போனாங்க. சிங்கராஜா, மழை நேரத்துல பறவைங்க எல்லாரும் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அந்த மழைய நான் இப்போ என்ன பண்ண முடியும்? மழைங்கிறது இயற்கை. நான் அதை தடுக்க முடியாது, அதுகிட்ட சண்டை போட முடியாது. அப்போ மோண்டு குரங்கு சொல்லுச்சு, ராஜாவா தேர்ந்தெடுத்தீங்கல்ல, இப்ப பாருங்க, நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தேன், கண்டிப்பா உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வச்சிருப்பேன். அதை கேட்டு எல்லா பறவைங்களும் எல்லா விலங்குகளும் ரொம்ப கோவமா மோண்டுவ முறைச்சாங்க. அப்போ மறுபடியும் மேகம் இருள ஆரம்பிச்சது. எல்லாரும் அவங்கவங்க கூட்டுக்கு போயிட்டாங்க. சிங்கராஜாவும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு முன்னாடி நடந்து போச்சு. அப்படி கொஞ்ச தூரம் போகும்போது சிங்கராஜா ஒரு ட்ரக்க பாத்துச்சு. அந்த ட்ரக்ல இருந்து ஒரு திருடன் கீழே இறங்குனா. ஆஹா, இன்னைக்கு நல்லதா போச்சு. ஒரு ட்ரக்க திருடியாச்சு. கண்டிப்பா இதுல காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் இருக்கும். இதை நான் வித்து நல்ல காசு கிடைக்கும். முதல்ல வேட்டையாடி ஏதாச்சும் சாப்பிடணும். இவன் வேட்டையாட பாக்குறானே, இவனை என் காட்டுவாசிகளை தொட கூட விட மாட்டானா. அப்போ சிங்கராஜா அந்த திருடனை தாக்குச்சு. அவனை அங்கேயே கொன்னு போட்டுருச்சு. சிங்கராஜா வயிறார அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புச்சு. அப்போ மோண்டு குரங்கு அங்க வந்துச்சு. அடடா, இது ட்ரக்கு. ஆனா இது காட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்படி சொல்லி மோண்டு அந்த ட்ரக்குள்ள ஏறிச்சு. ட்ரக்குக்குள்ள இருந்த ஆயிரக்கணக்கான கொடைகளை பார்த்து மோண்டுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே மோண்டு ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போச்சு. மழை அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. டீனு, பறவைங்க எல்லாருமே கவலையா இருந்தாங்க. சில விலங்குகள் டீனு பறவைக்கு கூட்டுக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. டீனு அக்கா, உங்க கூடு மழையால நனைஞ்சிருச்சு. அது விழப்போகுது. அதுல இருந்து வெளியே வாங்க. இல்ல, இங்க இருந்து நான் எழுந்திருக்க மாட்டேன். நான் எழுந்திருச்சா இந்த கூடு கீழே விழுந்துடும். அப்போ மோண்டு குரங்கு அங்க வந்துச்சு. அது சொல்லுச்சு, நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. மோண்டு குரங்கு வந்தாச்சு இல்ல, இந்த மழை என் காட்டுவாசிகளை ஒண்ணுமே பண்ண முடியாது. மோண்டு குரங்கு அந்த கொடைய விரிச்சு டீனு குருவியோட அந்த கூட்டுல சொருகி வச்சுது. இப்போ கூட்டுக்குள்ள மழை தண்ணி விழவும் இல்ல, ஏற்கனவே இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கீழே சொட்டிடுச்சு. இத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அட மோண்டு, சூப்பரா இருக்கு. என்ன பொருள் இது? இது சுத்தமா கூட்டுக்குள்ள மழை தண்ணி விழுறத தடுத்து நிப்பாட்டிருச்சே. இத கொடைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மந்திரத்தை இந்த காட்டுப்பறவைகளை காப்பாத்த நான் கத்துக்கிட்டேன். நான் தினமும் என்னோட மந்திர சக்தியால ஒரு கொடையை எடுத்துட்டு வருவேன். ஒன்னொன்னா எல்லா பறவையோட கூட்டுக்கு மேல இத நான் வச்சிருவேன். மோண்டு குரங்கு, நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ மழைக்கு ஒரு தீர்வைய கண்டுபிடிச்சிட்ட. இப்போ உன்னதான் எங்க ராஜாவா ஆக்கணும் போல இருக்கு. மோண்டு குரங்கு வாழ்க வாழ்க.
அப்போ சிங்கராஜாவும் அங்க வந்துச்சு. என்ன இங்க நடக்குது? சிங்கராஜா பாருங்க, மோண்டு குரங்கு தன்னோட மந்திர சக்தியால இந்த கொடைய பண்ணிருக்கான். என்னோட பிரச்சனைய அவன் நீக்கிட்டான். நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. மந்திரத்தால கொடைய பண்ணானா? மோண்டு கிட்ட இருந்த அந்த கொடைய பார்த்ததும் சிங்கராஜாவுக்கு புரிஞ்சது நிச்சயமா மோண்டு இவங்க எல்லாரையுமே ஏமாத்துதுங்கிறது. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணி பறவைகளுடைய கஷ்டத்தை அதை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால சிங்கராஜா எதுவும் சொல்லல. இப்ப எல்லா பறவைகளும் எல்லா விலங்குகளும் மோண்டுவுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு எல்லா சேவைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மோண்டு, இன்னைக்கு உங்க மந்திர சக்தியால நீங்க உருவாக்க போற கொடைய என்னுடைய கூட்டுல வைங்க. மழை தண்ணியால என் கூடு ரொம்பவே கஷ்டப்படுது. கண்டிப்பா மைனா, விடுறதுக்குள்ள உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ராத்திரி சரியா 12 மணிக்கு மோண்டு மறுபடியும் அந்த ட்ரக் கிட்ட போச்சு. அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து ஒரு கொடையை எடுத்துட்டு வந்துச்சு. காலையில மறுபடியும் மழை பெய்யும் போது அது நேரா மைனாவோட கூட்டுக்கு போச்சு. மைனாவோட கூட்டுக்கு மேல கொடைய வச்சுது. மோண்டு குரங்கு ராஜாவுக்கு ஜெய் ஜெய், மோண்டு குரங்கு ராஜாவுக்கு ஜெய் ஜெய், மோண்டு குரங்கு ராஜாவுக்கு ஜெய் ஜெய், மோண்டு குரங்கு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். சிங்கராஜா அங்கேயே நின்னு நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ பறவைங்க கஷ்டத்துல இருக்காங்க. இவன் ஒரு ராத்திரில ஒரு கொடைய மட்டும்தான் எடுத்துட்டு வரான். இன்னைக்கு பார்த்தே ஆகணும் இவன் என்ன மந்திரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. அன்னைக்கு ராத்திரி சிங்கராஜா மோண்டுவை பின்தொடர்ந்து போச்சு. அப்போ சிங்கராஜா கண்டுபிடிச்சது மோண்டு அந்த கொடைய ட்ரக்ல இருந்து தான் எடுத்துட்டு வருதுன்னு. இத பார்த்து சிங்கராஜாவும் சிரிச்சாரு. அடுத்த நாள் மோண்டு குரங்கு காலையிலேயே மறுபடியும் மழை வரும்போது ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அப்ப அங்க நிறைய பறவைங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னோட கொடை. இன்னைக்கு இன்னொரு பறவையோட கஷ்டத்தை நான் நீக்க போறேன். மோண்டு குரங்கு ராஜா, இந்த கொடையை எனக்கு கொடுங்க. அப்போ சிங்கராஜா அங்க வந்துச்சு. ஒரு பறவைக்கு மட்டும் கொடைய கொடுத்தா போதுமா? என் காட்டுல எத்தனை பறவைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே என் மூலமா கொடைய நான் கொடுக்க போறேன். சிங்கராஜா, நீங்களும் கூட மோட்டு மாதிரி மந்திரத்தை பண்ணுவீங்களா? ராமுயானு முன்னாடி வா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு திருடன் ஒரு ட்ரக்கை எடுத்துட்டு இங்க வந்தான். அவன் காட்டுவாசிங்களை வேட்டையாடுறதுக்கு வெளியே போனா. அப்ப அவனை நான் வேட்டையாடிட்டேன். அங்கிருந்து வந்துட்டேன். எனக்கு தெரியாது அந்த ட்ரக் முழுவதும் கொடை இருக்குன்னு. எப்ப இந்த மோட்டு குரங்கு அங்க போனானோ ட்ரக்ல இருந்து ஒரு கொடையை எடுத்துட்டான். அதை எடுத்துட்டு வந்து டீனு கூட்டுல போட்டான். அப்புறம் பொய் சொன்னான், மந்திரத்தை பண்ணிதான் கொடைய உருவாக்குறேன்னு. ஏன்னா எல்லாருமே இவனை பாராட்டணும். மோண்டோ குரங்க, நீ நினச்சிருந்தா எல்லாருக்குமே ஒரு ஒரு கொடையை கொடுத்து ஒரே வட்டம் எல்லா பறவையோட கஷ்டத்தை நீக்கிருக்கலாம். ஆனால் நீ எங்களை முட்டாளாக்கிட்டே இல்லை. இது கொஞ்சம் கூட சரியில்லை. கண்டிப்பாக இதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். இல்லை. அப்போ கரடியும் மானும் 2 பேரும் மோண்டுவோட கையை பிடிச்சு நின்னுக்கிட்டாங்க. அப்போ தூரத்துல இருந்து கேண்டா மிருகம் ஓடி வந்துச்சு. கேண்டா எவ்வளவு ஸ்பீடுல மோண்டுவை ஒரு குத்து குத்துச்சுன்னா மோண்டு போய் தூரமா விழுந்துட்டான். அதுக்கப்புறம் சிங்கராஜா எல்லா பறவைகளோட கூட்டுல ஒவ்வொரு கொடைய வச்சது. இப்போ மழையோட அழக பறவைகளும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இருந்த கஷ்டம் நிரந்தரமா போயிடுச்சு.